சரி பெரிய மனுஷன் சொல்கிறாரேன்ட்டு அந்த ரூட்டில் அப்படி திருப்பணும் கைஸ். நாங்கள் குப்பம்ண்ணா. சும்மா தான் இருக்குல்ல, ஒரு கேஸ் போட்டுக்கோ ஏன்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 25 அடி தாராளமாக வரும். இந்த விநாயகர் முத்து பாருங்கள். இந்த விநாயகர் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்ட்டு மறக்காமல். உலகின் தலை சிறந்த சொல் செயல், செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், தீஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கோம் கைஸ். எங்கே போகிறப்பட்டோன்னா ஒரு சர்ப்ரைசிங்கான பிளேஸுக்கு தான் போக போகிறோம். உங்களுக்காகட்டும் எனக்கும் ஆகட்டும் ரொம்ப சர்ப்ரைசிங் தான். நானும் அந்த பிளேஸ்க்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டுருக்கேன். அது என்ன பிளேஸ் எல்லாமே உங்களுக்கு மோட்டோ விலாகிங்னு சொல்கிறேன் கைஸ். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கைஸ் இப்போ தான் வீட்டு கிளம்பியாச்சு. நம்மளுடைய வண்டி வந்து செயின் ரொம்ப லூஸ் இருந்ததுனால போயிட்டு ரொம்ப இல்லை, ஒரு அளவுக்கு டைட் பண்ண வந்துட்டோம் கைஸ். இப்போ பரவாயில்ல. செயின் டைட் பண்ணாததுக்கு முன்னாடி சூப்பர் பைக் கியர் போடுறாங்க பார்த்தீங்களா, கியர் விழுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கியர் விழுந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்ல தான். இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9:15 ஆகிட்டு இருக்கு கைஸ். இப்போ நாங்கள் ப்ரெசண்ட் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சித்தூர் வெளியும் போயிட்டு வரணும் கைஸ். இன்னும் ரீசன்ட்டு நான் உங்களுக்கு டெலிவரி சீரீஸ்லேயே நான் சொல்லியிருந்துருப்பேன் கைஸ், இந்த மாதிரி நம்மளுடைய பிஸ்னஸ் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்ட்டு. இப்போ கிட்டத்தட்ட சித்தூர் வெளியும் போயிட்டு கொஞ்சம் பிள்ளையார் செல்லெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஆர்டர் கொடுத்துட்டு வர போகிறோம் கைஸ். அப்போ எப்படிடா டெலிவரி சீரீஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவியான்ட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும். டெலிவரி சீரீஸ் எந்த காரணத்துக்கு வந்து ஸ்டாப் ஆகாது, அது ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ ஆகும். சென்டரில் ஒரு 2-3 பிரேக் எடுத்துகிட்டு நம்மளோட பிஸ்னஸ் மேலேயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் கைஸ். ஏன்னா அது இருந்ததுனால தான் நம்ம இங்கே வெளியே வந்திருக்கோம், இவ்வளோ வெளியே ஸ்டாண்டர்டாக நின்று இருக்கோம் கைஸ். அதுக்காக அதை விட்டுறக்கூடாது இல்லையா. அதனால் சரி, இப்போ ஒரு சித்தூர் வெளியும் ஒரு பார்ட்டி இருக்குது, அங்கே வெளியும் போயிட்டு ஒரு பார்ட்டிக்கிட்ட கமிட்மெண்ட் பண்ணிக்கின்னு வரப்போகிறோம் கைஸ். சித்தூருக்கு இங்கேருந்து கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர்ஸ் வரும் குப்பம்லேருந்து அப்படி. ஆனால் நாங்கள் அப்படி போகிறதில்ல. இங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாணியம்பாடிக்கு போயிட்டு வாணியம்பாடியிலேருந்து கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சித்தூருக்கு புறப்படுறோம் கைஸ். எப்படிரா உனக்கு ரொம்ப சுத்த ஆகுதேன்ட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் ரொம்ப சுற்று தான். ஆனால் நம்மளுக்கு ட்ரைவ் பண்ணுறது போதும் இல்லையா, சந்தோஷமாக ஓட்டிகிட்டு போகலாம். அதனால தான் கிட்டத்தட்ட வாணியம்பாடியிலேருந்து இதுக்கு போயிட்டு, அது என்னது மாதனூருக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம ஒரு ரைட் எடுத்துக்கினா போதும், கிட்டத்தட்ட சித்தூர் வெளியும் போயிடும் கைஸ். இதுதான் இன்றைக்கான பிளான், இன்றைக்கான டெஸ்டினேஷன் கைஸ். ஓ மாடு தம்பி, நீங்களாம் ஸ்கூலுக்கு போகிறது இல்லையாப்பா? சரி விடுங்க கைஸ். இப்போ நம்ம கூட பிலினியராக யார் வந்துட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட் தான் வந்துட்டுருக்காங்க கைஸ். நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் போயிட்டு இப்போது நம்மளுடைய விநாயகர் சிலைலாம் பார்த்துட்டு எல்லாம் பேசிட்டு வரப்போகிறோம். என்னடா, ஓ மை காட், சரியான பயம் ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ நாள் டெலிவரி சீரீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஸ்கூட்டி வச்சிட்டு இருந்தேன், டியோ வச்சிட்டு இருந்தேன், இப்போ எப்படி திடீர்னு R15 வந்துடுச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அது என்ன ப்ராப்ளமெல்லாம் உங்களுக்கு அடுத்த வ்ளாகில் சொல்கிறேன், ஓகேங்களா? நம்ம டெலிவரி சீரீஸ் கண்டினியூ பண்ணுறப்போ நான் உங்களுக்கு அந்த வ்ளாகில் சொல்கிறேன் கைஸ், ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் க்ராஸ் பண்ணுவோன்ட்டு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வாணியம்பாடிக்கு கிட்டத்தட்ட ஒரு எத்தனோ கிலோமீட்டர் இருக்குது கைஸ். நான் கூகுள் மேப் பார்க்காம போயிட்டுருக்கேன் இல்லையா, அதனால் எத்தனோ கிலோமீட்டர் இருக்குது. என்னடா மோட்டோ விலாகர் மாதிரி பேசுகிறா, நார்மல் பர்சன் மாதிரி பேசாத, இல்லை லோ கிளாஸ் மாதிரி பேசாதன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். அப்போ அப்படி பேசினா தான் நம்மளுக்கு எல்லாமே ஒரு இது கைஸ். உங்களுக்கும் ஒரு ஜோஷ் இருக்கும், உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். எப்பயுமே
மோட்டோ விலாகிங்ட்டு இருந்தால் வச்சுக்கோங்களேன், அப்படி அவ்வளோ இருக்கக்கூடாது. பாதி மோட்டோ விலாகிங்கு, பாதி கிரிஞ்சு, பாதி கண்டென்ட்டு மொத்தம் சேர்த்து கொடுத்தனா வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாமே ஹைப்பு தான். எவனுமே தடுக்க முடியாது. இந்த மாதிரி ஹைப் கொடுக்கணும் கைஸ். இதுதான் ஆந்திரா பிரதேஷ் பார்டர் எண்டு. இதுக்கப்புறமா மொத்தமே தமிழ்நாடு தான் கைஸ். கிட்டத்தட்ட தமிழ்நாடுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. இன்னும் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 56 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். நான் இப்போ தான் பின்னாடி இருந்து கேட்டிருந்தேன். அவங்க சொல்லியிருந்தாங்க, டேடி இந்த மாதிரி 56 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, இங்கேருந்து கிட்டத்தட்ட மாதனூர் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் ஆம்பூர் வெளியும் போகணும். அப்படி இருந்தால் அப்படி கட் ஆகுனா அங்கேருந்து கூகுள் மேப் போட்டுக்கலாம் கைஸ். காலையில் ஒரு சரியான கூத்து வீட்டில். என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு இன்டர்வலாக எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு இருந்தேன். அப்போது வீட்டில் எங்கள் தாத்தா இருக்கார். அவர் வந்து ஸ்மோக்கர், ட்ரிங்கர் எல்லாமே. ஏன்னா அவர் வந்து ஒரு டிரைவர் இல்லையா. ஓ, நாங்கள் குப்பம்ண்ணா. குப்பம் கொத்தப்பேட்டா. உங்கள் தெரியும், நான் ஆல்ரெடி உங்களை பார்த்துருக்கேன். அன்னைக்கு கொத்தப்பேட்டில். ஐயோ, அப்படி ஓகேண்ணா. பரவாயில்ல. உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வந்தால் தானே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ, எங்கள் சித்தி வீட்டான் தான். ஏறுப்பா. ஓகேண்ணா. சரிண்ணா, போயிட்டாருண்ணா. கைஸ் சரியான கூத்து ஆயிடுச்சு கைஸ், சரியான கூத்து. கண்டிப்பாக கேட்பார் கைஸ். வந்துட்டு இருந்தோம், அவர் நிற்க வச்சார். எல்லாம் கேட்டால் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். எல்லாம் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கே தெரியலையா, டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து அவர் என்ன சொன்னார்னா, தம்பி சும்மா தான் இருக்கிறல ஒரு கேஸ் போட்டுக்கோப்பா. என்ன இது வடை கொடுக்குற மாதிரி சும்மா தான் இருக்கல ஒரு கேஸ் போட்டுக்கோன்னு சொல்கிறாரு. சே, சரியான காமெடி கைஸ். அதுக்கப்புறமா நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டாங்க. நான் குப்பமில் எங்கள் கொத்தப்பேட்டான்னு சொன்னேன். கொத்தப்பேட்டில் நானும் போயிருக்கிறேன், நீங்கள் கொத்தப்பேட்டில் இல்லை, இருங்க நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன்ட்டு நான் எத்தனையோ பேர் சொன்னேன் கைஸ். அவர் ஒன்று கூட அவருக்கு தெரில, ஒன்றுமே அவருக்கு தெரில. திரும்ப அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய ஆளுங்க இருக்காங்க, அவங்க பேர் அவர் சொன்னார். அவங்க வீட்டு பக்கத்தில் தான் நான் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கே கால் பண்ணி கேட்டிருந்தார். அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு ஆமாம் இருக்காங்க அப்படின்ட்டு இவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க கைஸ். அதுக்கப்புறமா தான் விட்டார். ஆனால் அவர் ஒரு டைலாக் சொன்னார் பார்த்தீங்களா, ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. சும்மா தான் இருக்குல்ல ஒரு கேஸ் போட்டுக்கோ ஏன்னு சொல்கிறாரு. அட்மிஷன் போடுற மாதிரி ஒரு கேஸ் போட்டுக்கோ. ஒரு கேஸ் போட்டால் என்னென்ன மைனஸ்ன்ட்டு எங்களுக்கு தெரியும். அந்த கஷ்டம் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு கேஸ் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பாஸ்போர்ட் வராது. அது ஒரு மெயின். பாஸ்போர்ட் இருந்துச்சா நம்ம எந்த ரைட்ஸுமே பண்ண முடியாது. எங்கள் தாத்தா ஸ்மோக்கர் ட்ரிங்கர், ஏன்னா டிரைவர் இல்லையா, அதனால் அவருக்கு அந்த ஹேபிட்ஸ்லாம் இருக்குது, பேட் ஹேபிட்ஸ்லாம் இருக்குது. அவர் காலையிலே சிகரெட் அடிச்சிருந்தார் கைஸ். எனக்கு கொடுங்க லைட்ரு வேணும், எனக்கு ஏதோ எமர்ஜென்சி லைட்ரு கேட்டேன் அவர்கிட்ட. அவர் இது எனக்கு பீடி பற்ற நான் கொடுக்குறேன்னு சொன்னார். சரி கூட நானே பற்ற வைக்கிறேன்ட்டு நான் பற்ற வச்சுருந்தேன் கைஸ். சடனாக எங்கள் அம்மா வந்துட்டாங்க. இன்னும் சரியான திட்டு. காலையிலே 1 கொடுத்து 2 வாங்கின மாதிரி கணக்காயிடுச்சு. நான் எதுக்கோ கேட்டேன், சும்மா ஏதோ பற்ற வைக்கிறதுக்கு கேட்டேன். அதுக்கு எங்கள் அம்மா பார்த்துட்டு கற்றுக்கோ, நீயும் கற்றுக்கோ, அதெல்லாம் கற்றுக்கோ. எங்கள் தாத்தா கேள்வி மேலே கேள்வி. பாவம் எங்கள் தாத்தா, டேய் உன்னால் எனக்கு கேள்வின்ட்டு என்ன சத்தாயிச்சிட்டாரு கைஸ் காலையில். ஆனால் நான் சும்மா தான் இருந்துருக்கணும். நம்ம என்றைக்கு தான் சும்மா இருந்திருக்கோம் சொல்லுங்கள் கைஸ். ஃபைனலாக ஹைவேக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. இன்னும் நம்மளோட டெஸ்டினேஷன் கிட்டத்தட்ட 66 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். நான் உங்களுக்கு அப்பே 54 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். அது
ஒரு பெரிய கூத்து. எங்கள் அப்பா சொன்ன ரூட்டு நான் போயிருந்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றிடுச்சு. சரி பெரிய மனுஷன் சொல்கிறாரேன்ட்டு அந்த ரூட்டில் அப்படி திருப்பணும் கைஸ். சுற்றி வில்லேஜ் தான், கிட்டத்தட்ட 10 கிலோமீட்ரு வில்லேஜ் சுற்றின்னு வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலுக்கு ஹைவே கேட்டுனா விட்ருக்கு கைஸ். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் இருக்கிறது தான். இந்த மாதிரி நம்ம எங்கன்னா வெளியே போனோன்னா 1008 பிரச்சனை வந்து தான் செய்யும். எப்படி நம்மளுக்கு அங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு பார்த்தீங்களா, போலீஸ்காரனா பிரச்சனை, அந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனை வந்து தான் செய்யும். அதெல்லாம் நம்ம பார்த்துன்னு போயினே இருக்கணும் கைஸ். கைஸ் நீங்கள் சிமெண்ட் ரோடு பார்த்துருங்க, தார் ரோடு பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ரோட்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய கிரே மோட்டோவில் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள் இந்த ரோட்ஸ் எல்லாமே, இதெல்லாம் மேக்ஸிமம் எங்கே போடுவாங்க தெரியுமா? இந்த கல்லுங்கள்லாம் இந்த பெட்ரோல் பங்க்குக்கு அந்த லுக்கு கொடுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கல்லுங்கள்லாம் இந்த ரோட்ஸ் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க கைஸ். ஏய் அப்பா சாமி இன்னும் போயிட்டே இருக்கேடா டேய், எவ்வளோடா போட்டு வச்சுக்கிறீங்களே தெரியலையே. அங்கே வெளியும் போட்டு வச்சுருக்காங்க கைஸ், அதெல்லாம் தார் ரோடு. சரியா போச்சு, ரைட்ரா. இந்த மாதிரி தான்டா கவர்மெண்ட் காசு அழிக்கிறங்க நீங்கள்லாம் கைஸ். இவ்வளோ நேரம் ஜெய்ஜாண்டிக்காக தமிழ்நாடு ரோடு வேறு லெவல் இருந்துச்சு. எப்போ சாமி வேறு லெவல் ஆஃப் ரோடிங் தான். போச்சு 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 போச்சு, அதுக்குன்ட்டு இவ்வளோ வாடா அப்பா. நம்மளை எவ்வளோ அழகாக வெல்கம் பண்ணிக்கிது பார்த்தீங்களா, வேறு லெவல் வெல்கம். நான் எங்கேயுமே பார்க்காத வெல்கம் இது. ப்ளீஸ் ஃபைனலாக நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. அந்த விநாயகர் பார்த்தோன்னே நானே அடலாகிட்டு. பாருங்கள் அந்த விநாயகர் எவ்வளோ பெருசு, பார்க்குறதுக்கு தான் கேமராவில் பார்க்குறது தம்மா துண்டு தான் இருக்கும். ஆனால் அடி மொத்தம் கிட்டத்தட்ட 15 அடி வரும் ப்ளீஸ். இங்கே பாருங்கள், இது பாருங்கள், இது செமையாக இருக்குதுல்ல, பயங்கரமாக இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இங்கே வந்து விசிட் பண்ணிருக்கிறது. எல்லாமே வேறு லெவல், வேறு லெவல் தான். இன்னும் அந்த பக்கம்லாம் கொஞ்சம் எக்கச்சக்கமான விநாயகர் இருக்குது, அதெல்லாம் காட்டுறதுங்க. ஒரு கையே இங்கே பாருங்கள், இது என் கை, இது ஒரு விரல், எவ்வளோ பெருசு பாருங்கள். நினச்சி பார்த்துங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்ட்டு. இருங்க இன்னும் அந்த பக்கம்லாம் உங்களுக்கு போய் காட்டுறேன். பா சாமி வேறு லெவலு, வேறு லெவலு பாருங்க. எல்லாமே கவர் போட்டு வச்சுருக்காங்க, எல்லா விநாயகருக்கு கவர் போட்டு வச்சுருக்காங்க. வேற மாதிரி செதுக்கி விட்ருக்காங்க பார்த்தீங்களா ஒன்று. சே இதெல்லாம் பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், நம்மலாம் எங்கே இருக்கிறது, நம்மளாம் 1% கூட வராது இங்கெல்லாம் பார்த்தா. வேற மாதிரி ஒன்று. சே நானே லைட்டாக யானைலாம் யானை வாங்கணும். எல்லாமே ஜெய்ஜாயின்ட்டுக்காக ரெடி ஆகிடுச்சு. சாமியாகுதுல ஒரு விநாயகர் பார்க்குறதுக்கே ஆயிடுச்சு எனக்கு. இருங்க அந்த பக்கம்லாம் போய் வந்து காட்டுறேன் கைஸ். இது பாருங்க இது எப்படி இருக்குதுன்ட்டு, ஒரு பர்ஃபெக்ட் இதுதான். இதுக்கப்புறமா என்கிட்ட எதுவுமே இல்லைன்ட்டு இருக்குது மாதிரி இருக்குது பாருங்க. சாமி கடவுளே, கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி ஒரு விநாயகர் அங்கே ஒன்று வேற லெவல் அல்டிமேட், வேற மாதிரி தான் ஒன்று. எல்லாமே இது போட்டிருக்காங்க, கம்பி போட்டு இது பண்ணியிருக்காங்க பற்றி. அதுதான் ஒன்று பெனிஃபிட், ஒன்றுமே ஆகாது. செமையாக இருக்குது ஒன்று பார்க்குறதுக்கு. ஆனால் ரேட்டு தான் எப்படி இருக்குதுன்னு தெரில. ப்ளீஸ் விநாயகர் பாருங்கள், வேறு லெவல் சிவன் அவதாரம்ல, செம்மையாக இருக்குது. கையெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் இல்லை, பயங்கரமான ரிஸ்க் இதெல்லாம். வாட்டர் பெயிண்டில் ஒன்றும் வார்னிஷ் அடிக்கலை, வார்னிஷ் அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறது. அவ்வளோ ஃபினிஷிங் ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது விநாயகர் பார்க்குறதுக்கு. பரவாயில்லப்பா ப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த விநாயகர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. பா சாமி தும்பி, அந்த தும்பி பாருங்கள் அப்படியே வேற மாதிரி. செம்ம அல்டிமேட். 25 அடி தாராளமாக வரும். பாருங்கள்
நான் போய் நிற்கிறான். இவ்வளோ தான் தும்பிக்கிட்ட தான், தும்பிலேருந்து கிட்டத்தட்ட இவ்வளோ ஹைட்டு. छोटा वाला गणपति, छोटा वाला गणपति, ये देखो, ये देखो, ये अच्छा है, ये भी अच्छा है, ये भी अच्छा है, ये भी अच्छा है. ऐसे पूछे तो बड़ा है. ரொம்ப சீப்பாக பார்க்குறாங்க ஹிந்திக்காரங்க. நம்மளாம் நான் ஓனர் வந்து தெலுங்குக்கார் தான், எல்லாம் இவங்களை வச்சு வேலை வாங்குறாங்க. வேறு லெவலில் ஒன்று பார்க்குறது வேற மாதிரி. கைஸ், இந்த விநாயகர் முத்து பாருங்கள். இந்த விநாயகர் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா சுற்றி 1 2 3 பாருங்க தும்பி இங்கேருந்து காட்டுறதுங்க பாருங்க. வேற மாதிரி விநாயகர் சாமி, வேறு லெவல், வேறு லெவல். இன்னும் ஓனர் வரலையாம், வந்துட்டு அப்புறமா தான் வந்து பேசணும். ஓனர்கிட்ட நான் ஆல்ரெடி நேற்றே பேசிட்டேன். ஓனர் ஓரளவு பரவாயில்ல தான், வேறு லெவல் தான் பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் வேலை செய்வது தான் கொஞ்சம் ஒரு மாதிரியே இருக்குது பேசுறது. நம்மளுக்கு சீப்பாக பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. நம்மளுக்கு அது கொஞ்சம் தான் பிடிக்கிறதில்ல. நீங்கள் வழக்கனாகவே இருங்க, ஆனால் தமிழ் மக்கள் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. இல்லைனா தமிழ் மக்கள் பவர் ஆட்டோமேட்டிக்காக தமிழ்காரன் கண்டிப்பாக காட்டுவான். அவட வரக்கான்னு கேட்டேன், ஒருத்தம் கூட ஊரில் இருக்க முடியாது. மொத்தம் பேர் எல்லாம் இது காமிச்சிருவாங்க, நார்த் இந்தியா காமிச்சிருவாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், ஃபைனலாக எல்லா விநாயகருமே செட் ஆகிடுச்சு. இன்னும் எதுவுமே பேசலை. ரேட்டு மாத்திரம் இவ்வளோன்னு நினச்சின்னு வந்தோம், ஆனால் ரேட்டு மாத்திரம் இவ்வளோ இல்லை இருக்குது கைஸ். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் பார்த்து கரெக்டாக பார்த்து எடுத்துன்னு போக வேண்டியதான். ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, பிடிக்கலாம் ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் விநாயகர்.